Hello all, welcome back to the session. So இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின் தான். இது ரொம்ப காலமா நம்ம வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு பேஜ் இருக்கு, அந்த பேஜ்ல நிறைய லிங்க்ஸ் இருக்கு. அந்த லிங்க்ஸ்ல எது எதெல்லாம் broken, எது எதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் வந்து ஒவ்வொரு லிங்கா போய் கிளிக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து எப்படி ஜாவால நம்ம அச்சீவ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஜாவா யூசிங் செலினியம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன். இது டெஸ்ட் ஆட்டோமேஷன் ப்ராக்டிஸ் சைட்டு தான். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டா என்னென்ன லிங்க் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா find elements இருக்கு. ஸோ நம்ம ஃபைண்ட் எலமெண்ட்டுக்கும் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியும். ஃபைண்ட் எலமெண்ட் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க போது, ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் நிறைய எலமெண்ட்டை கண்டுபிடிக்க போகுது. ஏன்னா எனக்கு எல்லா டேக்ஸ் எல்லா லிங்க்கும் வேணும். ஓகேவா? அப்படி எல்லா லிங்க்கும் வேணும்னா நான் என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேக் நேம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல்லா லிங்க்குக்கும் டேக் நேம் ஏவா தான் இருக்கும். ஆங்கர் டேக் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு நான் எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறேன், மல்டிபிள் எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறேன். இப்ப இந்த மல்டிபிள் எலமெண்ட்ஸை நான் கண்டுபிடிச்சதை எங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன், எதுல ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னா லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். ஏன்னா எனக்கு ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கறதே வந்து லிஸ்டா தான் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் என்னன்னு போட்டிருக்கேன், ஓகே, எல்லா லிங்கோட லிஸ்ட்டும் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுல தான் நான் ஒவ்வொரு லிங்கா எடுத்து நான் ஒவ்வொன்றா வந்து பார்க்கணும். கரெக்டா? ஸோ இப்போ இதுல டோட்டலா இருக்கு. இதை நம்ம வந்து எப்படி ஒவ்வொன்றா எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் ஈச் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் ஈச்ல நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு வெப் எலிமெண்ட்டும் இப்போதைக்கு நமக்கு வந்து வெப் எலிமெண்ட் தான் இருக்கு. இதுல இருந்து நம்ம லிங்கை எடுக்கணும். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்குறோம். ஸோ வெப் எலிமெண்ட் ஒரு ஒரு வெப் எலிமெண்டா எடுக்கணும். எதுல இருந்து எடுக்கணும், இந்த லிஸ்ட் ஆஃப் லிங்க்ல இருந்து எடுக்கணும். நான் அதனால ஃபார் ஈச் போடுறேன். இல்ல நீங்க லிஸ்ட் ஆஃப் லிங்க்குக்கு சைஸ் கண்டுபிடிச்சு அதை வச்சு ஃபார் லூப் போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ ஈஸியா இருக்கட்டும், நான் ஃபார் ஈச் வந்து போடுறேன். ஃபைன். ஸோ இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட் எடுத்து அந்த எலிமெண்டோட ஹெச்எஃப் ஆட்ரிபியூட்டை நம்ம எடுக்கணும். ஓகே, ஹெச்எஃப் ஆட்ரிபியூட்னா என்னன்னா அந்த ஹெச்எஃப் ஆட்ரிபியூட்ல தான் நமக்கு லிங்க் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹெச்எஃப் ஆட்ரிபியூட்டை எடுக்கணும். ஸோ டேக் நேம் வந்து ஏ, வெப் எலிமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சோம். அதை வச்சு அந்த எலிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஆட்ரிபியூட் வந்து ஹெச்எஃப், அது எல்லா லிங்க்குக்கும் இருக்கும். அதுல இருக்க வேல்யூவை நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இ டாட் கெட் ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம், எனக்கு ஹெச்எஃப் கொண்டு வா அப்படின்னு சொல்றோம். ஓகே, டன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கா? ஏன் அப்படின்னா கெட் ஆட்ரிபியூட்டுங்கிற மெத்தட் வந்து டெப்ரிகேட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு பதிலா இன்னும் டீடைல்டா எடுக்கணுன்றதுக்காக செலினியம் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல நமக்கு கெட் டாம் ஆட்ரிபியூட்னு இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நமக்கு என்ன கொடுக்க போகுது, ஒரு எலிமெண்ட்ல போய் அந்த எலிமெண்ட்ல ஆட்ரிபியூட் ஹெச்எஃப்ன்றதை கண்டுபிடிச்சு அந்த ஹெச்எஃப்க்கு என்ன வேல்யூ அப்படிங்கறது கொடுக்க போகுது. அப்ப அதோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும்னா ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங்குக்கு நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங்குக்கு வந்து இப்போ யூஆர்எல் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஹெச்எஃப்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது, யூஆர்எல் தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? இந்த யூஆர்எல் தான் நான் வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணணும் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஃபைன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, broken லிங்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்ப என்ன நான் பாஸ் பண்ணணும், ஒரு யூஆர்எல் பாஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் யூஆர்எல்ல பெராமீட்டரை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த யூஆர்எல்ல தான் நான் செக் பண்ணணும். ஓகே, நான் வந்து ட்ரை பிளாக்குள்ள கொடுத்துக்கிறேன். ஏதாவது இஷ்யூனா கேட்ச் வந்து கேட்ச் பிளாக்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். எக்ஸெப்ஷன் இ. இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸை கூப்பிட போறேன் which is nothing but URL. அந்த URL தான் எனக்கு கனெக்ட் பண்ணி API ரெக்வெஸ்ட் மாதிரி எனக்கு கனெக்ட் பண்ணி அதோட ஸ்டேட்டஸ் கோட் வந்து கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஜாவாவோட கிளாஸஸ் தான். ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ண போறேன். ப்ரீவியஸா நிறைய நீங்க வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க, யூஆர்எல் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? URL is equal to யூஆர்எல் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, யூஆர்எல் இஸ் ஈக்குவல் டு, 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 யூஆர்எல் இ
ஓகே, நியூ யூஆர்எல் நிறைய இதுல நீங்க பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே நீங்க செக் பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனா இப்ப இது வந்து டெப்ரிகேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்றது தான் உங்களுக்கு யூஆர்ஐ கிளாஸ் அப்படின்னு நமக்கு வந்து வச்சிருக்காங்க இப்போ. ஓகேவா? ஜாவா 20 வெர்ஷன்ல இருந்து இது டெப்ரிகேட் ஆயிட்டு உங்களுக்கு யூஆர்ஐ வெர்ஷன் அப்படின்னு ஒண்ணு வந்து வருது. ஓகே, அந்த யூஆர்ஐ வெர்ஷன் வச்சு தான் நீங்க வந்து இப்ப கிரியேட் பண்ண போறீங்க. ஐ மீன் யூஆர்ஐ கிளாஸை வச்சு தான் நீங்க வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அந்த யூஆர்ஐ கிளாஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்க யூஆர்எல்க்கு பதிலா யூஆர்ஐ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்ப நான் யூஆர்ஐ வச்சு URI டாட் கிரியேட். ஓகே, இதுல தான் என்னோட யூஆர்எல் கொடுக்க போறேன். ஃபைன், இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன், யூஆர்ஐன்னு இப்போதைக்கு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த யூஆர்ஐ தான் நம்ம என்ன பண்ண போறோம், யூஆர்எல் கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, ஈக்குவல் டு URI டாட். ஓகே, ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ண போறேன் டு URL. ஓகே, செமிகாலன் கொடுத்தாச்சு, இங்க ஈக்குவல் டு கொடுத்தாச்சு. ஸோ இது முதல்ல ஒரே ஸ்டெப்பா இருந்தது, இப்ப 2 ஸ்டெப்பா மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கனெக்ஷனை நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப அதுக்கு என்ன கிளாஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, HTTP URL கனெக்ஷன். ஓகே, இது எதுல இருக்கு, ஜாவா நெட்ல இருக்கு. இது என்ன பண்ண போகுதுன்னா, இட்ஸ் அ இன்ஸ்டன்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து சிங்கிள் ரெக்வஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ யூஆர்எல் கனெக்ஷன், இது ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு URL டாட் ஓப்பன் கனெக்ஷன். URL லிங்க் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால URL டாட் ஓப்பன் கனெக்ஷன். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து டைப் காஸ்ட் பண்ணணும். ஓகே, எதுக்கு டைப் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸுக்கு நம்ம வந்து பண்ணணும். ஓகே, ஃபைன், பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இதை வச்சு கனெக்ட் பண்ண போறோம், இந்த ஆப்ஜெக்டை வச்சு டாட் கனெக்ட். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து கனெக்ஷன் டைம் அவுட்டுக்கு எவ்வளோ டைம் செட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து இங்க மேலேயே செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செட் கனெக்ட் டைம் அவுட், நான் வந்து 5000 மில்லி செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபைன். இப்ப இதோட ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணியாச்சு, இதோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் கோட பார்த்துட்டு தான் நம்ம அது வந்து புரோக்கன் லிங்கா இல்லையான்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ யூஸ்வலா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, 200 ஓகே, இப்போ 300 எல்லாமே வந்து நமக்கு வேலிடா இருக்கும். 400க்கு மேல போறது தான் வந்து உங்களுக்கு இன்வேலிட் புரோக்கன் லிங்கா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கனெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போறோம், கெட் ரெஸ்பான்ஸ் கோடை எடுக்க போறோம். ஓகே, ரெஸ்பான்ஸ் கோட் வந்து எனக்கு இன்டீஜரா வரும். ஓகே, 200 300 அப்படி வரும் இல்லையா? ஸோ அதை நான் என்ன பண்ண போறேன், கம்பேர் பண்ண போறேன். இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 400 அப்படின்னா நான் என்ன சொல்றேன், இது கன்ஃபார்மா புரோக்கன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ எந்த லிங்க் வந்து புரோக்கன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த லிங்க் தான் புரோக்கன் அப்படின்னு சொல்ல போறேன். பிளஸ் ஓகே, இந்த லிங்க் பிளஸ் இதோட என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து போட்டுடலாம். அது எப்படி எடுக்கிறதுனா, கெட் ரெஸ்பான்ஸ் மெசேஜ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் கோட் எடுக்கிற மாதிரி கெட் ரெஸ்பான்ஸ் மெசேஜ்க்குமே இருக்கு. ஓகே, அந்த மெசேஜையும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு பிளஸ் இஸ் அ புரோக்கன் லிங்க் அப்படி சொல்லிடலாம். ஓகேங்களா? இல்ல இது வந்து புரோக்கன் லிங்க் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், எல்ஸ்ல
broken லிங்க் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் அ broken லிங்க் நீங்க போட்டாலும் சரி, இல்ல அப்படியே மெசேஜ் கொடுத்தாலும் சரி. ஸோ இதை வந்து நம்ம எங்க கால் பண்ண போறோம் இந்த மெத்தட் அப்படின்னா, இங்க கால் பண்ண போறோம் வித் பேராமீட்டர் URL. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்டா நான் என்ன பண்றேன், இதெல்லாம் முடிச்சுட்டு driver டாட் quit அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை ரன் பண்ணா நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்டையர் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் என்டையர் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு லிங்காக வந்து வேலிடேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல் நான் பெருசு பண்ணுறேன். ஸோ ஒவ்வொன்றா வந்து எனக்கு வருது. ஓகே, இது வந்து broken லிங்க். ஓகேவா? மீதி எல்லாமே எனக்கு வந்து ஓகே அப்படின்ட்டு வருது. ஃபைன். இன்டர்னல் சர்வர் எரர் வர இடத்துல பேட் கேட்வே, சர்வீஸ் அன்அவைலபிள், இது எல்லாமே எனக்கு broken லிங்க்னு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம எது எதெல்லாம் broken லிங்க், எது எதெல்லாம் நல்ல லிங்க் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்கு, ஹேண்டில் பண்ண முடியலனாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்கள் சால்வ் பண்றோம். தேங்க்யூ. பை.